தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கரூரில் விஜய் பிரச்சாரத்தின் பொழுது கூட்ட நெரிசலில் 36 பேர் பலியாகியுள்ளதாக செய்திகள் வந்துள்ளன. இது வருத்தமான விஷயம். இந்த விஜய் பிரச்சாரத்தில் இந்த மரணத்துக்கு என்ன காரணம் என்று விசாரிப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் தமிழக அரசு ஒரு விசாரணை ஆணையத்தை அமைத்துள்ளது. ஏற்கனவே திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் மோதல் ஏற்பட்டுள்ளது, போட்டி உள்ளது. நடிகர் விஜய் தன்னுடைய பிரச்சாரத்தில் விஜய் திமுகவை தாக்கி பேசியுள்ளார். இது திமுகவுக்கு மிகப்பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தியது. விஜய் தன்னுடைய போட்டியாளராக திமுகவை கருதினார். திமுகவும் நடிகர் விஜயை வீழ்த்த அனைத்து சதித்திட்டங்களும் தீட்டியிருந்தது. இந்த சூழ்நிலையில் கரூர் விஜய் சம்பவம் அனைவருக்கும் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது எதிர்பாராத நிகழ்ச்சியா அல்லது திட்டமிட்ட சதியா என்பது தெரியவில்லை. எதிர்பாராத நிகழ்ச்சி என்றால் பிரச்சனை இல்லை, திட்டமிட்ட சதியாக கூட இருக்கலாம். அதாவது இந்த சம்பவத்தை திமுகவே கூட அரங்கேற்றியிருக்கலாம். கரூரை சார்ந்த செந்தில் பாலாஜி இந்த சம்பவத்தை அரங்கேற்றியிருக்கலாம் என்று ஒரு சிலர் கருதுகின்றனர். ஆகவே தமிழக காவல்துறை விசாரிக்கக்கூடாது, சிபிசிஐடி விசாரிக்கக்கூடாது. இவை விசாரித்தால் நியாயமான விசாரணை நடைபெறாது. ஆகவே சிபிஐ விசாரணைக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டும். சிபிஐ தானாக முன்வந்து இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அப்பொழுதுதான் சுதந்திரமாக விசாரிக்க முடியும், உண்மை காரணங்கள் தெரிய வரும். ஆகவே கரூர் விஜய் சம்பவம் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்.